வணக்கம். இன்னைக்கு நாம சிலப்பதிகாரத்துல இருந்து என்னைய ரொம்ப கவர்ந்த ஒரு செய்யுளை பத்தின அதோட அர்த்தத்தையும் அந்த செய்யுளையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். சிலப்பதிகாரம் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோவலனை தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பாண்டிய மன்னன் கொன்றுவாங்க. இதுக்கான நியாயம் கேட்க போறதுக்கு கண்ணகி பாண்டிய மன்னனோட அரச சபைக்கு போவாங்க. அப்ப போகிறப்போ மன்னன் கண்ணகியை பார்த்து கேட்பாங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கண்ணகி கொடுக்குற பதில் தான் இந்த ஒரு சின்ன செய்யுள். கண்ணகி மன்னரை பார்த்து சொல்றாங்க, தேரா மன்னா செப்புவது உடையேன். தேரா மன்னா, தேரா அப்படின்னா எது சரி எது தவறுன்னு ஆராய்ந்து அறிஞ்சிக்க தெரியாத மன்னா, நான் சொல்றேன் கேளு. அவங்க எப்படின்னா போய் அவர் பண்ணது தப்புன்றத அவங்க இது பண்ணிட்டு எடுத்தோடனே அவரை நீ எதுன்னு சரி தப்புன்னு பார்க்க தெரியாத மன்னான்னு தான் அவங்களை அட்ரஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோர்ட்லயோ இல்ல வேற எந்த ஒரு அரசியல் ஆளுமையில இருக்க யார்கிட்டயுமே போய் அவங்க தப்பே செஞ்சிருந்தாங்களோ அவங்களை இந்த மாதிரி நம்ம அட்ரஸ் பண்ணிட முடியாது. ஆனா ஒரு அரச சபையில ஒரு பெண் அதுவும் அவங்க மதுரையை சேர்ந்த பெண் கூட கிடையாது, வேற ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பொழைக்க வந்த பெண்ணு. அவங்க போனோடனே தேரா மன்னா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த அரச சபையில இருந்து யாருமே அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். அப்படின்னா என்னன்னா, எல்லாரு சிறப்பின் இமையவர் வியப்பன்னா யாருமே எந்த ஒரு குற்றமும் சொல்லிட முடியாத சிபி சக்கரவர்த்தி கதை நமக்கு தெரியும் இல்லையா? அந்த புறாவுக்காக தன்னோட சதையே அறுத்து கொடுத்தவங்க, அவங்கதான் அந்த புல்லரு புன்கண் தீர்த்தோம். அதுல அதைதான் சொல்ல வராங்க. அந்த சோழ மன்னர் இருந்த ஊரு. அப்புறம் வாயிற்கடை மணி நான் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தென் அரும்பெற்ற புதல்வனை ஆலியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென் பதியே. இந்த மனுநீதி சோழன் கதை கேட்டிருப்போம் இல்லையா? பசு தன்னோட கண்ணுக்குட்டிய மன்னரோட பையன் ஏத்தி கொண்டுட்டதுனால அதுக்காக நீதி கேட்டு வந்திருக்கும். அதோட அந்த பசுவுக்கு நீதி வழங்குறதுக்காக தன்னுடைய மகனையே தான் தவமிருந்து பெத்த மகனையே அந்த மனுநீதி சோழன் தேர் ஏத்தி அதே மாதிரி கொண்டு அதுக்கு நீதி வழங்குவாங்க. அப்படி நீதியை நிலைநாட்டக்கூடிய சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச புகார்ன்ற ஊர் தான் என் ஊரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க ஊர் எதுன்றத சொல்லுவாங்க. அடுத்து சொல்றாங்க, அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை யாகி. அந்த ஊர்ல யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாத ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்துல வந்த மாசாத்து வாணிகன். அது யாருன்னா கோவலனோட அப்பா மாசாத்துவன் அவங்க பேரு. அந்த மாசாத்துவனோட பையனை கல்யாணம் பண்ணி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து. வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப, நாங்க வாழ்றதுக்காக எங்களோட செஞ்சதெல்லாம் எங்களை துரத்த வாழ்றதுக்காக உன்னோட ஊருக்குள்ள நாங்க புகுந்தோம். அதாவது அவங்க அந்த இடத்துல வந்தோம்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ஊருக்குள்ள நாங்க புகுந்தோம், வேற வழி இல்லாம உன் ஊருக்குள்ள வந்தோம். இங்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரு. இங்க என்னோட கால் சிலம்ப விக்கிறதுக்காக உன்னால கொலை செய்யப்பட்ட கோவலனோட மனைவி கண்ணகி தான் நான், அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதே அவ்வளவு கெத்தா சொல்லுவாங்க. இதுதான் அந்த செயல். இதுல கண்ணகி அவங்க ஊர் எது, அவங்க ஊரோட சிறப்பு, பிளஸ் அவங்க ஏன் இந்த ஊருக்கு இப்ப வந்தாங்க, அண்ட் எதுக்காக இங்க இப்போ நீதி கேட்டு நிக்கிறாங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே ஒரு சின்ன செய்யுளுக்குள்ள சொல்லிடுவாங்க. இது நம்ம எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்க ஒரு செய்யுள் தான். ஆனா அத ஒரு மனப்பாட செய்யுளா சாதாரணமா கடந்து போயிருப்போம். ஆனா இது அவ்வளோ அழகான ஒரு செய்யுள். இந்த செயல் வேலை ஏன் எனக்கு அவ்வளவு ஆர்வம் வந்ததுன்னா, ஆக்சுவலா எங்க அம்மாவோட டீச்சர் தான் ரீசன். எங்க அம்மா படிக்கிறப்போ இந்த செயல அந்த டீச்சர் கண்ணகியாவே மாறி தேரா மன்னா அப்படி எடுத்தது இன்னமும் எங்க அம்மாக்கு அந்த 4 வரி இன்னமும் அப்படியே ஞாபகத்திலேயே இருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எங்க அம்மா வயசு 60க்கு மேல. அவங்களுக்கே இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த செயல் எப்படி என்ன மாதிரி இருக்கும்ன்றத நான் போய் தேடி படிச்சு அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டதுதான் இந்த செயல். தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெற்ற புதல்வனை ஆலியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென் பதியே. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து. இங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. எடி